வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். இப்படி நிற்க வச்சே பேசிட்டு இருக்கீங்களே. திடீர்னு போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே வந்ததில் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். வாங்க உட்காந்து பேசுவோம். போலீஸ்காரனா வரல, உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிறீங்க? சார், சுற்றி வளைச்சு பேச விரும்பல. உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் சம்மதம் கேட்க வந்தோம். உங்களுக்கு சம்மதம் தான் அப்பா அம்மா வர சொல்லி மற்றெல்லாம் பேசிக்கலாம். இல்லைங்க சார், என் பொண்ணு ஆசைப்படுற யாராக இருந்தாலும் கல்யாணம் கட்டித்தர எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் என் பொண்ணை நான் தர முடியும். சார், இவனுக்கு என்ன சார் குறைச்சார்? அழகா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல அறிவாளி, நல்ல ஃபேமிலி சார். நீங்கள் கல்யாணத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. நான் பெத்தவன், அவள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும் இல்லையா? நான் அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பேன். காதல் வேகத்தில் எல்லாம் சரியாக தான் தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஆள் இல்லை. உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் சார். நீங்களும் அசலூர் தானே? இதுக்கு முன்னாடி எப்படியோ. இப்போ நாங்கள் நம்புகிற ஒரே ஆள் இன்ஸ்பெக்டர் ஐயா மட்டும்தான். அவரை விட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பொண்ணை நான் தரேன். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஒன்றும் நல்லவன் இல்ல. வாய மூடு. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் நம்ம ஊர் காவல் தெய்வம். உங்க கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை அவர் தான் மீட்டு கொடுத்தாரு. இதை பாருங்க, இன்ஸ்பெக்டர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்போ நீங்கள் போகலாம். லிஸ்ட் ரெடியா? எல்லாம் ரெடி சார். என்னங்க லிஸ்ட் இவ்வளவு பெருசா இருக்கு? அவ்வளவு பணம் பண்ணிருக்கோம். இவ்வளவு பணம் பண்ணிருக்கேன் சார். அப்போ இது வரைக்கும் வந்த வருமானம் இனிமே வராது சார். நிஜமாவே தெரிஞ்சிட்டீங்களா? ஒண்ணுக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துங்க சார். இந்தியாவில் ஜனத்தொகையை விட லஞ்சம் தான் ஜாஸ்தி. ரைட்ரே, நான் என்னைக்காவது லஞ்சம் வாங்க வேணாம்னு சொல்லியிருக்கேனா? அப்ப திருந்தலையா? நான் பயந்துட்டேன் சார். இல்லைங்க, இது நாள் வரைக்கும் டீ கடையிலேருந்து டிஃபன் கடை வரைக்கும் ஓசி சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு வளர்த்துருக்கோம். மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது மக்களை கண்டுக்காம அண்ணாச்சி கிட்ட கூலி வாங்கணும். திருட்டு பிரச்சனைன்னு வரும்போது திருடனுங்களோட கூட்டணி அமைச்சோம். இனிமே இதெல்லாம் வேணாம். மற்றபடி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்ப இனிமே மாச சம்பளம் தான், நக்கிறதுக்கு ஊறுகாய் கூட கிடைக்காது. வண்டி நிறைய சிகரெட் இருந்து வாத்தி பிட்டு இல்லாத மாதிரி தான். குட் மார்னிங் சார். எங்க உங்க ஃப்ரெண்டு ஆலய காணும் கண்ணன்? அவர் நம்ம பெரிய அண்ணன் கணக்கு இருக்கார்ல, அவர் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார் சார். அட, இது வேறையா? லவ் ஓகே தான் சார், ஆனால் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல சார். ஏன், மண்டபம் எதுவும் கிடைக்கலையாமா? இல்லை சார், வெளியூர் உள்ளூர்லேருந்து யார் கேரண்டி கொடுத்தாலும் ஓகேன்னு சொன்னார். அதே நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார் சார். அவ்வளோதானே, அந்த ஆளுக்கு ஒரு ஃபோனை போடு. சார் சொல்லுங்க சார். ஆமா, பொண்ணு கேட்டு வந்த எஸ்ஐ கிட்ட ஏதோ கேரண்டி கேட்டீங்களாமே? பின்ன என்ன சார், 5 வருஷம் 10 வருஷம் ஓடுற மிக்சி கிரைண்டருக்கு கேரண்டி இருக்கான்னு பார்க்குறோம். ஆயுசு முழுக்க ஓட போகிற வாழ்க்கையாச்சே. பையன் நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா நடந்துக்கிட்டா தப்பாயிடுமே சார். யோ, கணக்குங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. ஆமா, நான் கேரண்டி கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? நீங்கள் ஊன்னு சொல்லுங்க, என் பொண்ணை நான் கொடுத்துட்றேன். தாராளமாக கட்டி கொடு. அநியாயத்துக்கு நல்லவையா? என்ன லஞ்சம் கிஞ்சம் வாங்க மாட்டான், பரவாயில்லையா? அது போதும் சார். நாளைக்கே நல்ல நாள் பார்த்துட்டு தேதி சொல்லிடுறேன். செய் மொய் எழுத வரேன். ஹலோ, எஸ்ஐ சார். சொல்லுங்கள் சார். உங்களுக்கு என் பொண்ணை தர்றதுல எனக்கு முழு சம்மதம். யாரோ கேரண்டி தரணும்னு சொன்னீங்க. அதை விடுங்க. நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு நேராக வந்து தட்டை மாற்றுங்க. நாளைக்கேவா? ஆமாம், நாளைக்கே தான். இதை விட்டால் ஒரு மாதத்துக்கு நல்ல நாளே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. யோ தாசு சார், எங்கேயா யாரையும் காணோம்? எஸ்சி சாருக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் சார். யோ, அது 5 மணிக்கு தானேயா? சார், குழந்தை குட்டியெல்லாம் ரெடி பண்ணி கூட்டு போனேன் சார். கூட்டு போ, யார் வேணானது? சார், நீங்கள் வரீங்களா சார் நிச்சயத்துக்கு? பிள்ளையோட இல்லை, ஆனால் குட்டியோட வருவேன். அதுவும் பொண்ணு வீட்டுக்காரனா. ஏன்னா உன் ஃப்ரெண்டு தான் என்னை கூப்பிடவே இல்லையே. விடுங்க சார், அவரே ஏதோ டென்ஷனில் இருக்கார். இருக்கட்டும், அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் அடிச்சா ஆப்பு ஒரு பக்கம் அடிக்க தானே செய்யும். நாளாக புரிஞ்சுக்குவான். சார், இன்னைக்கு பெரிய என்ன கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நம்ம சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். யோ, இன்னிக்கா? ஆமாம் சார். அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் நிச்சயத்துக்கு போங்க, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து. இல்லை சார், முடியாது, லேட் ஆகிடும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போங்க, நான் வேணா கோர்ட்டுக்கு போகிறேன் சார். யோ, நீயும் அவனுக்கு ஃப்ரெண்டு, நானும் எதிரி. ஃப்ரெண்டு போகலன்னா பிரச்சனை இல்லை சார், ஆனால் எதிரி போனால் ஃப்ரெண்ட் ஆகலாம். லாஜிக்கு. ம், அப்போ நான் நிச்சயத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சேர்த்து விஷ் பண்ணிடுறேன். யோ தாசு, கூட போயா? அவர் கூட போக மாட்டேன் சார். ஏன்யா? 10 பைசா புரோஜனம் இல்லை சார். யோ, கை செலவு கூட காசு இல்லை சார். சார், எனக்கு எந்த ஊர்ல டான்ஸ் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் சார். நீங்க எங்க இருக்கீங்களோ நான் அங்கதான் சார் இருப்பேன். தயவு செஞ்சு கிளம்பியா நீ? நீங்க வாங்க சார். சார், நீங்கள் புல்லட்டில் போகிறீங்களா? நான் ஜீப் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஓகே.
மாப்பிள்ளை வீட்டில் கூட இப்போ வர நேரம் இதோ வந்துட்டாங்களே. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பாரு. எல்லாரும் உட்காருங்க. வணக்கம் சார். உட்காருங்க வாங்கம்மா உட்காருமா. நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்குதுடி. இப்படி நிச்சயார்த்த டேட்டு திடீர்னு நான் வச்சுட்டேன்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த நாளை விட்டால் வேற நல்ல நாளாக கிடையாது ஜோசியர் சொல்லிட்டார். அதனால தான் சம்பந்தி ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும்னா அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நேரம் வந்தா தானா நடந்துரும். ஆமா, எங்க என் மருமக்களை காணோம்? அங்கே தான் இருக்கா. யோ ரோட்டு ஃபுல்லா மறைச்சிட்டு என்னையா பண்ற? பார்த்தா தெரில. ஏய் எந்திரா. முகூர்த்த பத்திரிக்கை வாசிச்சிடலாமா? முக்கியமான ஒருத்தர் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. வணக்கம். வாங்க சார், வாங்க வாங்கம்மா. சாரி கணக்கு, கொஞ்சம் லேட் ஆச்சு. நீங்க வந்ததே பெரிய விஷயம். வாங்க. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. இது எதுக்கு இங்க கூட்டு வந்தாரு? இவ என் மனைவி. யோ, உனக்கு இது தேவையா? சாரி சார். நல்ல நேரம் போயின்னு இருக்கு. பொண்ணை வர சொல்லுங்க, லக்ன பத்திரிக்கை வாசிச்சிடலாம். என்ன கண்ணு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? ஏய் நம்மள விடுவா. சீக்கிரம் வந்து தம்பி, போயிடலாம் தம்பி. டேய் வண்டி எடுடா. டேய் எடுடா வண்டி. வரதுக்கு இவ்வளவு நேரமா? திருமண நிச்சயதாம்பூல அழைப்புதல். நிகழும் ஜெய வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 20/9/2014 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள். சார் கோர்ட்டுக்கு போற வழியில பெரியனோட ஆளுங்க என்னையும் கான்ஸ்டபிள் விட்டுறாங்க. சீக்கிரம் வாங்க சார். கண்ணன் கேக்கல. ஹலோ சார், எங்க இருக்கீங்க? அந்த ரோட் செங்கல் சொல்லுக்கிட்ட சார். சீக்கிரம் வாங்க சார். உடனே வரேன். கண்ணன். உனக்கு ஒண்ணு இல்ல. கண்ணா எந்திரி. கண்ண தர. கண்ண தர. கண்ண தரடா. கண்ணன் 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 கண்ணை மூடாத. உனக்கு ஒன்றும் ஆகலை கண்ணன். கண்ணன் உனக்கு ஒன்றும் ஆகலை கண்ணன். கண்ணன் முடிச்சு பார். சரிடா. என்ன இன்ஸ்பெக்டர் ரொம்ப வேகமா வரீங்க? எங்கடா தாலு? யாரு ஐயாவா? கோய்யால போய் கூப்பிடுறான்டா. ஏய் போலீஸ். ஏய் யார் மேல கேக்குறியா? என்ன பாண்டியா, மரியாதை ரொம்ப குறையுது. யோ உனக்குலாம் இருக்கியா மரியாதை? புறம்போக்கு. ஆம்பளையா இருந்தா எங்கூட மோதிக்கணும். என்ன விட்டு கூட இருக்க கூட மோதுற. ஏய்
நீ ஒரு எம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்க. அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தனால தான் இது வரைக்கும் என் கை உண்மையில படல. பாண்டியா, அது உனக்கு வச்ச குறிதான். தவறி போய் அந்த எஸ்ஐ மாட்டிக்கிட்டான். அவனுக்கு அல்பாயுசுனா நான் என்ன செய்ய முடியும்? கண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு என்ன பண்ணிடுவ? உன்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தவனா. போறியா? ஏய், நீ பார்த்த மத்தவன் மாதிரி இல்லனா. எனக்கு நண்பனா இருந்தா உயிரையும் கொடுப்பேன், எதிரியா இருந்தா உயிரையும் எடுப்பேன். ஏய், நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கொசு மாதிரி. உனக்கு மேல இருக்கிற பதவியில இருக்கிறவன்லாம் ஏன் ஆளுங்க. நான் பயமுறுத்தி பாக்குறியா? கான்ஸ்டபிள் இருந்தாலும் கமிஷனர் இருந்தாலும் துப்பாக்கி கையில் அடிக்கணும் டிசைட் பண்ணிட்டா 2 செகண்ட் கூட ஆகாது, தெரியும்ல? இது உனக்கு கடைசி வார்னிங். கண்ணன் பொழைச்சான், நீ தப்பிச்ச. உன் புள்ளைய காப்பாத்திட்டேன்னு மட்டும் நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் அவன் சாவு என் கையால தான். இப்போ எப்படி இருக்கு? கான்ஷியஸ் வந்துடுச்சு சார். வெளியில் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஓகே பேச. சார்.